ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கோட் படத்துல விஜயகாந்த் அவர்களோட ஏஐ இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கை ரெண்டு விதமா பார்க்கப்பட்டுச்சு. ஒன்னு, அவங்க கோட் படத்தை மீன் பண்ணி அதை சொல்லல. நிறைய சின்ன அண்ட் மீடியம் பட்ஜெட் படங்கள் விஜயகாந்த் அவர்களை ஏஐல கொண்டு வர போறதா சமூக வலைதளங்கள்ல நியூஸ் வந்ததால் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. தென் இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனி அவர்களோட மழை பிடிக்காத மனிதன் படத்துக்காக விஜயகாந்த் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவங்கள்ட்ட கேமி ரோல் பண்ண அந்த டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் பர்மிஷன் வாங்காமலே விஜயகாந்த் அவர்கள் ஏஐயில் யூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் அந்த அறிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸு. பட் அந்த அறிக்கையில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது இது வரைக்கும் யாருமே எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கோட் படத்துக்கு கூட அவங்க இன்னும் அனுமதி கொடுக்கலன்றது தான் அர்த்தம். இல்லைனா கோட் படத்தை தவிர மற்ற யாரும் பர்மிஷன் வாங்கலன்னு சொல்லியிருக்கலாம் அதில். ஸோ அவங்களோட அறிக்கைப்படி இன்னும் எந்த படத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களோட ஏஐ ஒர்க் எல்லாமே முடிஞ்சான். இதை கேப்டனோட மகன் விஜய் பிரபாரன் அவர்களே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது அரௌண்ட் 1 மினிட்டுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய தொகை ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த ஏஐ ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை யூஸ் பண்ண அனுமதி கொடுக்கலன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷனுக்கு அது ஒரு லாஸாக இருக்கும். அதுவும் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறவங்க அதுக்கு முன்னாடியே என்ஓசி வாங்கியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ அதனால கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களோட ஏஐ கேமியோ கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அதாவது இப்போ வரைக்குமே அவங்க பர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தாலும் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏஐ ஒர்க் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட காட்டினா டெஃபினட்டாக அவங்க சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஹோப்ஃபுல்லி விஜயகாந்த் அவரோட கேமியோ கோட் படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தி கோட் பற்றின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.